அதிமுக அவசர செயற்குழு கூட்டத்தை இன்றைக்கு கூட்டியிருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தின் 39 தொகுதிகளில் 38 தொகுதிகளில் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவிய பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்தந்த தொகுதி வாரியாக மாவட்ட செயலாளர்கள் வாரியாக கருத்து கேட்பு கூட்டத்தையும் ஆலோசனை கூட்டத்தையும் நடத்தியிருந்தார் என்பது நினைவு கூறத்தக்கது. அதற்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது ரத்து செய்யப்பட்டு அவசர செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த அவசர செயற்குழு கூட்டத்தின் மீதான எதிர்பார்ப்பும் அதிக அளவில் இருந்தது. அரசியல் களத்தில் குறிப்பாக அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பில் இருந்து, குறிப்பாக மும்முனையில் இருந்து அதிகம் வரக்கூடிய குரல்களை நாம் கேட்கிறோம். ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா தரப்பில் இருந்து இந்த குரல்கள் நாள்தோறும் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருந்தாலும் அதற்கான செவி சாய்ப்பதில் எடப்பாடி பழனிசாமி உடன்பாடாக இல்லை என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு அவசர செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்க வரக்கூடிய நிர்வாகிகளுக்கு செல்போனுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒருங்கிணைப்பு குறித்து கருத்துக்கள் பேச வேண்டாம் என்று வாய்மொழியாக உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அமைப்பு ரீதியாக கட்சியில் பல்வேறு விதமான வேறுபாடுகள், மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான திட்டம் தீட்டப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நடைபெற்ற இந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திலும் கூட கூட்டணி குறித்து வலுவான கருத்து என்பது நிர்வாகிகள் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி இன்றைக்கும் கூட்டணி குறித்த வலியுறுத்தல்கள் அதிகம் முன்வைக்கப்படும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒருங்கிணைப்பு குறித்து மறைமுகமாகவும் கருத்து கூறப்படும் என்றே பலராலும் சொல்லப்படுகிறது. இருப்பினும் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவை எடுக்கப் போகிறார் என்ற ஒரு கேள்வி விடுகிறது. பல்வேறு தரப்பில், குறிப்பாக அரசியல் நோக்கர்களால் வரக்கூடிய 2026 தேர்தல் களம்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிக முக்கியமான, குறிப்பாக இறுதியான ஒரு பலப்பரீட்சை களமாக இருக்கக்கூடும் என்றே கணிக்கின்றனர். ஏனென்றால் தொடர்ச்சியாக தோல்வியை தழுவி வரக்கூடிய நிலையில், குறிப்பாக 2016 செல்வி ஜெயலலிதா 2வது முறையாக தொடர்ந்து ஆட்சியை பிடித்த பிறகு 2017 பிப்ரவரியில் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு அதிமுக உச்சகட்ட மோதலுக்கிடையே முதலமைச்சர் பதவிக்கு வருகிறார். அதற்கு பிறகு நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தல்களில் எந்தவிதமான குறிப்பிடத்தகுந்த வெற்றியும் அதிமுக பெறவில்லை என்பதை நாம் பார்த்து வருகிறோம். எனவே இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் பல இடங்களில் டெபாசிட் இழந்து 3வது இடத்திற்கு, சில தொகுதிகளில் 4வது இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தோல்வியில் இருந்து அவர் எப்படி மீட்டுக் கொண்டு வர போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிர்வாகிகள், அரசியல் நோக்கர்களாலும் முன்வைக்கப்படுகிறது. 2026 என்ன விதமான வியூகங்கள் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வகுக்கப்பட போகின்றன, குறிப்பாக கூட்டணி குறித்து தொடர்ச்சியாக அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் கூறி வருவதையும் நாம் பார்க்கிறோம். சில நாட்களுக்கு முன்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் அதிமுக பக்கம் வரப்போகின்றன, தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் அந்த கட்சிகள் இந்த பக்கம் வருவதை நாம் பார்க்கத்தான் போகிறோம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அதற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் தரப்பில் இருந்து மறுப்பு தெரிவிக்கப்பட்டதையும் நாம் பார்த்தோம். இவற்றை கடந்து இன்றைக்கு அவசர செயற்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 9 விதமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது கட்சியினுடைய செயல்பாட்டிற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி பாராட்டு தெரிவித்த தீர்மானம் தொடங்கி திமுக அரசை கண்டிக்கக்கூடிய பல்வேறு விதமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மத்திய அரசை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை அறிவிக்காததற்கு, போதுமான நிதியை ஒதுக்காததற்கு மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக இந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக தரப்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திமுக தரப்பில் இருந்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திமுக தரப்பில் நன்றியும் கண்டனமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக ஒரு பக்கம் 2026 வெற்றியை நோக்கி அதற்கான ஒரு தீர்மானமும் நிறைவேற்றி இருக்கிறது. வெற்றி பெறுவதற்கான சூளுரை என்பதும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2 தரப்பில் இருந்துமே 2026 200 இலக்கு என்று திமுக நிர்ணயித்திருக்கிறது. 2026 ஆட்சியை பிடிப்போம், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மாவுக்கு இந்த வெற்றி கணையை சமர்ப்பிப்போம் என்று சூளுரைத்து ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2026 தேர்தல் களத்தை நோக்கி இருவரும் திராவிட கட்சிகளும் யூகத்தை வகுத்து அதற்கான அடுத்த கட்ட நகர்வை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த 2 விதமான கூட்டங்களுமே மிக முக்கியமான ஒரு நகர்வாகவே பார்க்கப்படுகிறது. இதற்கான முடிவு எப்படி அமையப் போகிறது, என்ன முன்னெடுப்புகளை அவர்கள் மேற்கொள்ள போகிறார்கள் என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.